ஃப்ரெண்ட்ஸ், இமேஜின் பண்ணுங்க, நைட் 11 PM ஆயிடுச்சு, ரூம் ஃபுல்லாக டார்க்காக இருக்கு, உங்கள் ஃபேஸ் மேலே லைட் கொடுக்குற ஒரு ப்ளூ ஃபோன் ஸ்க்ரீன் லைட் மட்டும்தான் இருக்கு. நீங்கள் பேங்க் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஒரு அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் ₹1 தான் இருக்கு அண்ட் இன்னொரு அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் ₹8 தான் இருக்கு. ஒரு காஃபி வாங்குறதுக்கு கூட போதுமானதா இல்லை. நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போ லைஃபே உங்ககிட்ட சொல்கிற மாதிரி இருக்கு, இதுதான் உங்ககிட்ட இருக்க எல்லாமேன்னு. இதுதான் கிராண்ட் செபாட்டியரோட ஸ்டோரி. அவன் 24 இயர்ஸ் ஓல்டு. யூஸ்வலி இந்த ஏஜில் எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் ட்ராவல் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, லிங்க்டின்ல ப்ரமோஷன்ஸை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெட்டிங் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் ஜஸ்ட் இப்போ தான் ஜாப் லூஸ் பண்ணிட்டாரு. அண்ட் அவரோட மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது எல்லாம், நான் கம்ப்ளீட்லி ப்ரோக் ஆகிட்டேன், சேவிங்ஸ் இல்லை, பிளான் இல்லை அண்ட் கான்ஃபிடன்ஸ் டோட்டலாக பிரேக் ஆகிடுச்சுன்னு. லாஸ்ட்டில் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஸோ பேரண்ட்ஸ் வீட்டுக்கு திரும்ப போகணும்னு. அமெரிக்காவில் ஒரு 24 இயர் ஓல்டு கை பேரண்ட்ஸ் வீட்டுக்கு திரும்ப வந்தால் சொசைட்டியில் அவனை ஃபெயிலியர்னு பார்க்கும். ஆனால் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அதர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு இல்லை, நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு தான். ஸோ டெய்லி நைட் டின்னர் டேபிளில் சேம் சீன் தான். பிளேட்டில் ஃபுட் இருக்கும், பேரண்ட்ஸ் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க அண்ட் ரூமில் அப்படி ஒரு சைலன்ஸ். அப்புறம் சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். பேரண்ட்ஸ் கேட்பாங்க, சன் ஜாப் கிடச்சிதான்னு. அப்போ அவர் கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக ஸ்மைல் பண்ணி சொல்லுவாராம், இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன்னு. ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? எவ்ரி நோ கூட அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகுது. 2 monthஸில் 200 கம்பெனிஸ்க்கு ரெஸ்யூம் சென்ட் பண்ணார், ஆனால் ஒரு சிங்கிள் கால் கூட வரல. டெய்லி மார்னிங் இன்பாக்ஸ் செக் பண்ணுவார் கொஞ்சம் ஹோப்போட, ஆனால் இன்பாக்ஸில் இருந்தது டிசப்பாயின்மெண்ட் தான். இன்டர்வியூ கால்ஸ் இல்லை, ரிப்ளைஸ் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மைண்டில் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆச்சு. நான் நல்லா இல்லையா, என் டிகிரி யூஸ்லெஸ்ஸா, என் லைஃப் ராங் டைரக்ஷனில் போகுதான்னு. ஒரு நாள் ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவர் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு ஒரு எம்டி ஃபீல்டில் போய் படுத்துட்டாரு. கோல்டு கிராஸ் கீழே அண்ட் ஓப்பன் ஸ்கை மேலே. வானத்தில் மழை வர மாதிரி ஒரே இடி காத்தா இருந்தது அண்ட் அவரோட மைண்ட் கூட அப்படி தான் இருந்தது. அவர் அப்போ அவருக்குள்ளேயே கேட்டுக்கிட்ட விஷயம், நான் நல்ல யூனிவர்சிட்டியில் படித்தேன், குட் கிரேட்ஸ் வாங்கினேன், எல்லாம் கரெக்டாக பண்ணினேன் அண்ட் இருந்தும் நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்னு. அப்போ அவருக்கு அவரோட டேட் சொன்னது ஞாபகம் வந்தது, ஃபர்ஸ்ட் வர ஜாபை எடுத்துக்கோ, அப்புறம் அது உனக்கு பிடிக்கும்னு. அதை தான் அவரும் பண்ணார். அவருக்கு பிடிக்காத ஹை பேயிங் ஜாப் எடுத்தார் அண்ட் சொசைட்டி அதை சக்ஸஸ்னு பார்க்கும். ஆனால் ரியாலிட்டி என்ன? டெய்லி அவர் தன்னையே செல் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு பிடிக்காத ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தார். அண்ட் இப்போ சுச்சுவேஷன், ஜாப் இல்லை, மணி இல்லை அண்ட் டைரக்ஷன் சுத்தமாக இல்லை. வேர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? ஹோப் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்தது. பட் ஒரு நாள் அவர் பெட்டில் படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டிசிஷன் எடுத்தார். நான் லைஃப்க்கு ரியாக்ட் பண்ணிட்டு வாழ மாட்டேன், நான் தான் என் லைஃப்பை டிசைன் பண்ணுவேன்னு. இந்த லைன் கேட்க சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் அவரோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. அவர் யோசிச்சாரு, இப்போது என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஸோ எனக்கு லாஸ் பண்ணவும் ஒன்றும் இல்லை, அப்போது பிக்காக யோசிக்கக்கூடாதா? அப்போ அவர் ஒரு கிரேசியான கோல் செட் பண்ணார். அது என்னன்னா, என் பேங்க் அக்கௌண்ட்டில் 7.5 crores இருக்கணும்னு. அந்த டைமில் அவர்கிட்ட 75,000 கூட இல்லை. ஆனால் கோல் செட் பண்ண நம்பர் கிளியராக இருந்தது. அது ஏன் தெரியுமா? நம்பர் கிளியர் இல்லைன்னா டைரக்ஷன் கூட கிளியராக இருக்காது. உங்கள் பாத் ஃபாகியாக இருந்தாலும் டெஸ்டினேஷன் கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் ஃபுல் அப்சஷன் மோட். மோட்டிவேஷனில் இல்லை, அப்சஷனில் ஒர்க் பண்ணார். பர்சனல் ஃபினான்ஸ் புக்ஸ் எல்லாம் படித்தார், இன்வெஸ்டிங் கற்றுக்கிட்டாரு, சேவிங் கற்றுக்கிட்டாரு அண்ட் பிஸ்னஸும் கற்றுக்கிட்டாரு. அவர் டே டைமில் ஜாப் பண்ணார், சைட் ஹசில் ஸ்டார்ட் பண்ணார், ஃப்ரீலான்சிங் பண்ணார் அண்ட் நெட்வொர்க்கிங்கும் பண்ணார். அந்த டைமில் 2 கம்பெனிஸ் லான்ச் பண்ணார், நிறைய தடவை ஃபெயில் ஆனார் அண்ட் மணியும் லூஸ் பண்ணார். இது ஒர்க் ஆகுமான்னு டவுட் வந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகலை, கமிட்மெண்ட். டெய்லி அவர் தனக்குத்தானே கேட்டது எல்லாமே, இன்னைக்கு என் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு நான் என்ன பண்ணினேன்னு. ஆன்சர் நோனா அவர் தூங்க போக மாட்டார், ப்ரோக்ரஸ் வர வரைக்கும். அண்ட் 5 இயர்ஸ் லேட்டர் அவர் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆயிட்டாரு. மீனிங் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெய்லி எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணிடுச்சு. அவர் ஜாப் பண்ண வேண்டியதில்லை அண்ட் ஒர்க் பண்ண வேண்டியதும் சாய்ஸ் தான். அண்ட் லேட்டர் டேஸில் அவர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு ஒரு புக்கும் எழுதினார். ஆனால் இங்கே ரியல் கொஸ்டின் என்னன்னா, கிராண்ட் என்ன பண்ணாருன்னு இல்லை, ரியல் கொஸ்டின் எதுனா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ₹100 கூட இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பட் அவர் 5 இயர்ஸில் லைஃப்பை சேஞ்ச் பண்ணினார். அப்போது நமக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் என்ன? இந்த ஸ்டோரியோட பவர் என்ன தெரியுமா? இது மணி ஸ்டோரி இல்லை, இது கிளாரிட்டி ஸ்டோரி, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற ஸ்டோரி அண்ட் விக்டிம் மைண்ட் செட்டை கைவிடுற ஸ்டோரி. கிராண்ட் சிஸ்டமை பிளேம் பண்ணலை, பேரண்ட்ஸை பிளேம் பண்ணலை அண்ட் எக்கானமியை பிளேம் பண்ணலை. அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தார் அண்ட் அந்த நாள்ல இருந்து அவர் லைஃப் சேஞ்ச் ஆகிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை எப்படி அச்சீவ் பண்ணாரு, என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாரு
அண்ட் என்ன மைண்ட் செட் சேஞ்சஸ் பண்ணாருன்னு. இப்போ அதை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ஸ்டோரியாக இருக்கக்கூடாது, இது உங்களுக்கான ப்ளூ பிரிண்ட்டாக ஆகணும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா ஓவர் நைட் மிராக்கிள் இல்லை, அது லேடர் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளைம் பண்ண வேண்டியது தான். இதில் டோட்டலி 7 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒரு எமோஷனை சேஞ்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபியர் போயிடும், அப்புறம் ஸ்ட்ரெஸ் போயிடும், நெக்ஸ்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் போயிடும், அண்ட் லாஸ்ட்லி டிபெண்டன்சி போயிடும். ஸ்டெப் 1 கிளாரிட்டி. உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின். நீங்கள் இன்றைக்கே ஒர்க் ஸ்டாப் பண்ணினா மந்த்லி எவ்வளோ மணி வேணும்? 10,000, 50,000 ஆர் 1 lakh? சப்போஸ் 50,000 வேணும்னா இயருக்கு 6 lakhs. நெக்ஸ்ட் 25 years ஒர்க் பண்ண வேண்டாம்னா 6 lakhs into 25 is equal to 1.5 crores. அண்ட் இதுதான் ஃப்ரீடம் நம்பர். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது மோட்டிவேஷனல் டயலாக் இல்லை, இது மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். நம்பர் கிளியராக இல்லைன்னா டிசிப்ளின் வராது. ஸ்டெப் 2 செல்ஃப் சஃபிஷியன்சி. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் சுயமாக நீங்களே உங்கள் காலை நிற்க ஆரம்பிக்கிறீங்க. அதாவது ரெண்ட் நீங்களே பே பண்ணுவீங்க, எக்ஸ்பென்சஸை நீங்களே கவர் பண்ணுவீங்க, யார்கிட்டையும் பாரோ பண்ண மாட்டீங்க. மந்த் எண்டில் 200 rupees கூட இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் டிபெண்ட் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ஆஃப் ஃப்ரீடம். ஸ்டெப் 3 ப்ரீதிங் ரூம். இந்த ஸ்டேஜில் 3 to 6 monthsக்கான எக்ஸ்பென்சஸ் சேவிங்ஸாக இருக்கும். ஜாப் லூஸ் ஆனால் கூட லைஃப் ஸ்டாப் ஆகாது, எமர்ஜென்சி வந்தாலும் பேனிக் வராது, அண்ட் இந்த டைமில் தான் உங்கள் கான்ஃபிடன்ஸ் க்ரோ ஆகும். ஸ்டெப் 4 ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்டேஜில் உங்கள் ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும், கிரெடிட் கார்டு 0 ஆகிடும், பர்சனல் லோன்ஸ் எதுவும் இருக்காது, எமர்ஜென்சி ஃபண்ட் 6 monthsக்கு ரெடியாக இருக்கும், அண்ட் இப்போ தான் நைட்டில் டீப் ஸ்லீப்பும் வரும். உங்கள் லைஃப் கிரைசிஸ் மோடில் இல்லாமல் பீஸ் மோடுக்கு வந்துட்டுருக்கோம். ஸ்டெப் 5 ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த ஸ்டேஜில் 1 to 2 yearsக்கான எக்ஸ்பென்சஸை சேவ் பண்ணியிருக்கீங்க. பாஸ் டாக்ஸிக்காக இருந்தால் ஜாபை குவிட் பண்ணலாம், உங்கள் கரியரை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், அண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா ட்ரையும் பண்ணலாம். இப்போ டிசிஷன்ஸ் ஃபியர்லேருந்து வராது, பிகாஸ் உங்கள் ஃப்ரீடம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டெப் 6 ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இப்போது இந்த ஸ்டேஜில் மணி உங்களுக்காக ஒர்க் பண்ணுது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து வர அமௌண்ட் உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறது என்ஜாய்மெண்ட்காக, இம்பேக்ட்காக அண்ட் பேஷனுக்காக. மணி இப்போ உங்களுக்கு சர்வெண்ட் அண்ட் நீங்கள் தான் அதுக்கு மாஸ்டர். ஸ்டெப் 7 அபண்டன்ஸ். இது ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் மணி ஓவர்ஃப்ளோ ஆகும். ஜெனரேஷனல் வெல்த்தை கிரியேட் பண்ணலாம், சேரிட்டிக்கு டொனேட் பண்ணலாம், அண்ட் சொசைட்டியில் இம்பேக்ட் வர மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை பண்ணலாம். அண்ட் லைஃப் இப்போ சர்வைவல் இல்லை, சிக்னிஃபிகன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஸ்டேஜ் 7 ரீச் பண்ண மாட்டாங்க, ஆனால் எல்லாருமே ஸ்டேஜ் 1 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் லாட்ரி இல்லை, அது ஸ்டேர்ஸை கிளைம் பண்ணுற மாதிரி. ஸ்லோவாக, டிசிப்ளின்டாக, கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரிமெம்பர் ஒன் திங், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மணி இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளாரிட்டி. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டெய்லி பூஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.